உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம சாமி குல தெய்வம். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. விண்ணில் அந்த மெஞ்ஞான ஒளி ஜோதி சூரிய பகவான் அன்னை பௌர்ணமி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரம் இல்லை. விண்ணில் ஒளி ஜோதி அருட்பெருஞ்சோதி ஒளி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரம் இல்லை. இருண்ட உலகம். யாருக்கு இருக்கும் சரித்திரம்? உன் வீடே சமாதியானபின் கற்சிலையும் கோயிலும் சமாதியும் சாமியா இருக்குமா? இந்த உலகத்தை ஆளும் தெய்வம் யார்? விண்ணிலே அணுதினமும் விடியலை கொடுக்கவில்லை என்றால் கருவாகி உருவாகி அருட்பெருஞ்சோதி ஒளியாக இந்த உலகத்திலே ஒளி என்று ஒன்று பிறக்கவில்லை என்றால் உயிர் வாழ முடியுமா? சிந்தித்துப்பார் அறிவுள்ள மனிதன். சிந்தித்தால் உணர்வாய், நிச்சயமாக உணர்வாய். அந்த அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, சிந்தனை திறன் இருக்கிறது, வெளிப்புணர்ச்சி இருக்கிறது, பகுத்தறிவு உனக்குள்ளே இருக்கிறது. அதுபோல இன்று என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு தெரிவிக்க வேண்டியது உங்கள் அடியாரின் சிவன் அடியாரின் உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது. இன்று நடக்கும் பாவத்தின் அரங்கேற்றத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சரால் தடுக்க முடியுமா? கேள்வி என்ன? இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் பாவத்தின் அரங்கேற்றத்தை தடுக்க முடியுமா தமிழ்நாட்டின் முதல்வரால்? முடியுமா? பாவத்தின் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கு இன்று தமிழ்நாட்டிலே. பாவத்தின் அரங்கேற்றம், அதை முதல்வரால் தடுக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. தர்மத்தையும் பாவத்துக்கும் யாரும் தடை போட முடியாது. இவரால் போட முடியுமா? பாவத்துக்கு, பாவத்தின் அரங்கேற்றத்திற்கு இவரால் தடை போட முடியாது. ஆனால் ஒழிக்க முடியும், நிச்சயமாக ஒழிக்க முடியும். இந்த பாவ செயல்களை செய்கிறவர்கள் செஞ்ச பிறகுதானே தெரிய போகுது. இந்த குழந்தைகள் கற்பழிப்புன்று இன்னைக்கு இப்போ செய்தியை பார்த்தா டெய்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதன் தொடர் குறைந்திருக்கான்னா குறைய, அல்லது அது இன்று நேற்று மட்டும் புதிதாக நடக்கிறதா, அல்லது இதுக்கு முன்னாலே இருந்தே நடந்து கொண்டு வருகிறதா? வாழையடி வாழையாக, தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா, நின்று விட்டதா? இந்த பாவச் செயல்களின் அரங்கேற்றம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. விடாது துரத்தும் கருப்பாக இன்று தமிழ்நாடு பாவத்தின் விளைநிலமாக இருக்கிறது. இதற்கு காரணம் இன்று ஆட்சி புரியும் புதிய முதல்வர் இளைய தளபதி சூப்பர் ஸ்டார் விஜய். இல்லை, கண்டிப்பாக இல்லை. அவர் மேல் பழி போடுகிறவனெல்லாம் ஒரு பாவி, அசுரன், அரக்கன். யார்? விஜய் மேலே பழியை போடுறான். இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு கற்பழிப்பு நடக்கு, கொலை நடக்கு, கொள்ளை நடக்கு, அது நடக்கு, இது நடக்கு. ஏன் நடக்கு என்று சிந்தித்துப்பார். இதற்கு முதல்வர் பொறுப்பா? இதனால் நம் முன்னோர்கள்
யாரு? நம்முடைய முன்னோர்கள் ஐயா. இந்த மனித பிறப்பில் பிறந்தவன். இதற்கு முன்னாலாம் நடந்துச்சே பாவத்தின் அரங்கேற்றம். கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, கடத்தல், என்ன 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 கொஞ்சமா நடந்துச்சு. தர்ம பூமியை கர்ம பூமியாக்கி விட்டார்கள் இதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள். திராவிட நாத்திக ஆட்சி என்று சொல்லலாம். தர்மத்தை வளர்க்கவில்லை, அவர்கள் கருமத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அரங்கேற்றம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அரங்கேற்றம்தான். அவரவர்கள் செய்யும் நன்மை தீமை அவரவர்களுக்கே, அவரவர்கள் பிறப்புக்கே அன்றி வேறு ஒருவருக்கு அல்ல. உன் முன்னோர்கள் செய்துவிட்டு போன நன்மை தீமை அவரவர்கள் வாரிசுக்கே, அவர்கள் பிறப்பைத்தான் அது தாக்கும், பாதிக்கும். இந்த பாவத்தை தடுக்க யாராலும் முடியாது. எந்த விதத்தில் எப்படி உயிர் இழப்பு ஏற்படுதுன்னே சொல்ல முடியாது. எவராலும் கணிக்க முடியாத ஒரு கணக்கு. இந்த பாவத்தின், இந்த தீய செயல்கள் தொடரும் வரை இந்த பாவத்தின் அரங்கேற்றம் இருக்கும். இது தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அல்ல, இனி எவர் வந்தாலும் தடுக்க முடியாது. தீமைகள் ஒழிக்கப்படாத வரை, தீமைகளை ஒழித்து தருமம் பிறந்தால் அதன் பின் ஊனப்பிறப்பு இருக்காது. இங்கே பாருங்கள், ஊனப்பிறப்பு. இந்தியாவிலே தமிழ்நாடு தாயா பாவத்தின் கணக்கில் நம்பர் 1வது இடத்துல இருக்குது. நம்பர் 1 இடத்துல இருக்குது. சாமியை கும்பிடுதான். சாமியை கும்பிட்டும் பாவியாக தான் வாழ்கிறோம். உண்மையான இறை பற்றுதல் இல்லை. இறை பற்றுதல் இருந்திருந்தால் நீ ஞானி, ஆன்மீகவாதி. உன்னால் எந்த குற்றங்களும் நடக்காது இந்த பூமியிலே. உண்மையான ஆன்மீகவாதியால் வாழ்ந்தால் எந்த குற்றமும் நடக்காது. சுதந்திரமாக வாழ பிறந்த மனிதன் இன்னைக்கு சில தவறுகள்லாம் செய்துவிட்டு சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். பெரிய பெரிய திருடம்லாம், பக்கா திருடம், முழு திருடம், முக்கா திருடம்லாம் எங்கே இருக்கான்? வெளியில் இருக்கான். சின்ன சின்ன ஒரு தவறுகளை செய்து உள்ளே இருக்கான். அவர்களெல்லாம் விடுதலை செய்யப்பட வேண்டும். முழு திருடன், முக்கா திருடனாக இருக்கவனை போய்த்து உள்ளத்துக்கு போறியா? அரசு ஆட்சி எதற்கு? தீமைகளை ஒழித்து மக்களை காக்கிறதுக்கு தாயா அரசு. இங்கே இலவசம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கா? அந்த திட்டம் இந்த திட்டம்னு பல திட்டத்தை போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போயிட்டான். இதற்கு முன்னால் இருந்த ஒரு ஆட்சி, திராவிட மூட ஆட்சி. ஓட்டுக்காக, வாரிசு ஆட்சிக்காக ஏகப்பட்ட இலவச திட்டத்தை விதைச்சி அதே இன்னைக்கு நாடு முழுக்க பயிராகி நாசம் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிற இந்த முதல்வரும் அந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டார். ஏன் அறிவிக்கிய இலவச திட்டம்? இன்றைக்கு பெண்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு சிலிண்டரும் வேண்டாம், தாய் மாமன் ஜீரும் வேண்டாம், இலவசம் வேண்டாம், எங்களுக்கு ஓசி பஸ்ஸு வேண்டாம் ஐயா, எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், எங்களுக்கு எந்த ஒரு ஆணாலும் சரி, இப்போ எந்த தொந்தரவோ எந்த ஒத்துறமோ, நாங்கள் உழைக்கிறோம், எங்களால் அந்த 1000 ரூபா சம்பாத்தியம் பண்ண முடியாதான்னு பெண்கள் கேட்காங்க. இதை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கவும் ஒரு பக்கம். இந்த திட்டத்தை போட்டது யாரியா? முதல்ல அவரை தவிர வேறு யாரும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அவர் பேர் இருக்குமா? நாட்டின் பொருளாதாரத்துக்கு நாசம் பண்ணி மக்கள் உயிருக்கும் வேட்டு வச்சு நாட்டிலே தீமைகளையும் லஞ்சத்தையும் வளர்த்தது இந்த திமுக ஆட்சியா? இந்த திராவிட முட்டாளாட்சியா? பகுத்தறிவு, அறிவாலயம், சமூக நீதி, சமத்துவம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை முட்டாளாக்கிய ஒரு ஆட்சி தான் இந்த திராவிடமோட ஆட்சி. இன்னும் பதவிக்கு வரணும் ஆசையை பாருங்க. கர்மத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் வளர்த்துவிட்டு அவர்கள் சென்றதின் அடையாளம். இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்வி அன்று கேட்டிருந்தால், இந்த திமுக ஆட்சியில் நடக்கும் ஒவ்வொரு தீய சம்பவத்தை கேட்டிருந்து அங்கே அந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை கிடைத்திருந்தால், அந்த தீமைகள் அடியோடு ஒழிக்கப்பட்டிருந்தால்,
இன்று தீமைகளுக்கு இடமே இல்லை. விடுமா பாவம், சும்மா விடுமா பாவம்? ஆன்மீகம் என்ன சொல்லுது? பிறப்பு இறப்பு ஒரு முறையே, மறுமுறை இல்லை. பிறப்பு இறப்பு ஒரு முறை தான். பிறப்பு இறப்பு மனிதனுக்கு இலக்கு. பிறக்கிறோம், சாவறோம். இதில் இடையில் இறப்பதோ பாவத்தின் கணக்கு. இடையில இறப்பது, ஒவ்வொரு வீட்லேயும் சாவு நடக்குது, இறக்குது, பாவத்தின் கணக்கியா? பிறந்தமா வளர்ந்து வாழ்க்கைங்கிறத முடிச்சுட்டு வயதான பிறகு அதான் சாவு. அதான் அந்த இறப்புங்கிறது சொல்கிறது. பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு மனிதனுக்கு இலக்கு. இடையில் இறப்பதோ பாவத்தின் கணக்கு. இடையில் இறப்பு பாவத்தின் கணக்கு. மனிதனை துன்புறுத்தும், வேதனைப்படுத்தும், வெறுப்பேற்றுவது. செத்து போகிறவன் செத்து போயிடுவான். இடையில ஒரு நிமிஷத்தில் மருந்தை குடிச்சிட்டு செத்து போயிடுவான்லாம். கிணத்துல விழுந்து செத்து போயிடுவான். இன்னும் எத்தனை விதத்தில் கற்பழிச்சிட்டு, மோக காம வெறியில் போய் கற்பழிச்சிட்டு மாதிரி ஜெயிலுக்குள்ளே போய் கிடப்பான். அந்த ஒரு நிமிட இன்பம், ஒரு சில நிமிட 5 நிமிட இன்பம், இன்பத்தை அனுபவிப்பாக அந்த வேகத்திலே இங்கே போகிறான், அடுத்தால ஜெயிலுக்கு போகிறான். அங்கே போம்மா, அங்கே வா, இங்கே வா, அப்படி ஜெயிலுக்கு போகிறான். இது தேவையா? பாவத்தின் அரங்கேற்றம். இப்படி போறவனை, தீமைகள் செய்தவனை அன்றே சரியான தண்டனை கொடுத்திருந்தால் பாவத்து இருக்குமா? அப்போ இடையில் சாவது பாவத்தின் கணக்கு. அன்று இயேசுநாதர் இறை தூதர் எதை சொன்னார்? பாவத்தின் சம்பளம் மரணம் என்றார். யார் தான் அந்த பூமியில் நிரந்தரமாக வாழ போகிறா? சாவதன் செத்து போனாமனா அவன் மண்ணுக்கு உரமானவர், முடிஞ்சு போச்சு. பிணமானவின் மீண்டும் நினைப்பானா? அங்கே வாழ்கிறவங்கள அப்பாவை நினைப்பானா? அம்மையை நினைப்பானா? அண்ணன் தம்பியை நினைப்பானா? பெற்றோர்கள் பிள்ளையை நினைக்குமா? பிள்ளைகள் பெற்றோரை நினைக்குமா? செத்து போனவர் யார் நினைப்பா? உரமானவர். ஆனால் உயிரோடு இருக்கிறவர்கள் தான் அனுதினமும் நினைத்து 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 வேதனையை வெறுப்பு அடைவார்கள். பாவத்தால் அவன் பலிகடாவாயிட்டான். ஆனால் வேதனைப்படுவது யாரு? உயிரோடு இருப்பவர்கள். அவர்களுக்குத்தான் வேதனை. அந்த அரங்கேற்றத்துக்கு ஆட்சியும் பொறுப்பல்ல, அரசும் பொறுப்பல்ல. ஆனால் அதை ஒழிக்க முடியும். மீண்டும் மீண்டும் நடக்கும்போது செய்தவனுக்கு சரியான அது ஒரு பாவத்தின் விதை அழித்து விட வேண்டும். எப்படி நல்ல ஒரு பயிரிலே களை தோன்றுகிறதோ, நல்ல பயிர் வளரும்போது அதில் செத்த வேர்னு ஒன்று வரும் ஐயா. பயிரை போலவே இருக்கும். அதுவும் கண்டே பிடிக்க முடியாது. விவசாயிகள் மட்டும் கண்டுபிடிப்பார்கள். அதனுடைய அடித்தண்டை பார்த்து கண்டுபிடிப்பார்கள். அதுவும் தெரியாது. அது வளர்ந்து பூத்த பிறகுதான் தெரியும். பயிருக்கு மேலே இருக்கும். ஓஹோ, செத்த வேறு, இந்த பயிரே வளர்ச்சியே கெடுத்து விட்டது. அதுக்கு பிறகு பிடுங்குவான். அதையும் அந்த செத்த வேரை பிடுங்கலைன்னா இந்த நல்ல நெல் விதையோடு அதுவும் சேர்ந்து நிலம் ஃபுல்லாக செத்த வேற ஆகிடும். எல்லா பயிரையும் அழிச்சிடும். அப்போ அந்த செத்த வேற என்ன செய்வாங்க? அது வளர்ந்து வரும்போது தெரிஞ்ச உடனே தெரிஞ்சிட்டுனா பிடுங்கிடுவாங்க. பிடுங்கி அதை இந்த மண்ணில் போட்டு மிதித்து உரமாக்கி விடுவார். அதுபோல் மனித இனத்திலே பிறந்து வளர்ந்து மனித இனத்துக்கு துரோகம் செய்வோம் எவனாக இருந்தாலும் சரி, அவனை சரியான தண்டனை, சரியான தண்டனை. பய உணர்வே அவனை பாதுகாக்கும் கவசம். அந்த பய உணர்வு இல்லை, தண்டனை தான் அவனை பாதுகாக்கும். மீண்டும் மீண்டும் தண்டனை நடந்தால் அவங்க ஆட்சி எதுக்கு? தேவை இல்லையே உங்கள் ஆட்சி. நீங்கள் இப்போ ஏதோ ஒழிச்சிக்கிட்டு இருக்கியே. அந்த முந்தனை ஆட்சியில் செஞ்சது தான் இன்றைக்கு நடக்கையா? ஒழிக்க வேண்டியதை ஒழிங்கய்யா. நான் ஒழிக்க வேண்டியதை ஒழிங்க. இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கும் கடை அடைச்சான். இந்த கான்சு போயிலை வச்சுருக்காங்க ஐயா. கான்சு போயிலை, சிவமூலிகை இலை, இறைவன் கொடுத்த ஒரு இயற்கை போதை. இயற்கை இறைவன் கொடுத்ததுயா, விஷத்தையாக கொடுத்தாரு. மற்றதெல்லாம் பயன்படுத்தலாமா, இதை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு இந்த புகையிலையில் வரும் வருமானமே
இந்த தமிழ்நாட்டின் கடத்தை அடைக்கும் ஐயா, தெரியுமா? இந்த புகையிலையில் மட்டும் வரக்கூடிய வருமானம் மட்டும் தமிழ்நாட்டின் கடத்தை அடைக்கும். அதற்கு தடை. சிவமூலிகை, அதுவும் ஒரு புகையிலை. உறங்குவதற்காக கொடுக்கப்பட்டது புகையிலை, சிவமூலிகை. அதை வச்சிருந்தவன்லேருந்து, விற்றவன்லேருந்து, புகைத்தவன்லேருந்து, புயலை வச்சிருந்தவன் புயலை கடையில் விற்றுட்டானு எவ்வளவு கடையை அடைச்சி மூடி இருக்கீங்க ஐயா. இன்னைக்கும் அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு ஊக்க மருந்து. அதை புகைத்ததுனாலேயே குடித்ததுனால எவனுக்கும் எந்த உயிருக்கும் கேடு கிடையாது. கேடு உண்டா? உடல் உறுப்புகள் உள்ள கழிவுகள் வெளியேறாததினால் இந்த மனித உடலிலே பல நோய்கள் உருவாகிறது. பாவத்தால் பல நோய்கள் உருவாகிறது. அதற்கு இறைவன் கொடுத்த மூலிகை மேலே பழிய போடுறான் பாவி. ஆண்டவனையே அறியவில்லை, ஆண்டவன் கொடுத்த இயற்கை. ஆனால் அன்றைக்கு ஒரு ஆள் பேசுகிறாரு, ஜெயிலில் நடப்பதை. அங்கே இருப்பவர்களுக்கு சிவ மூலிகை கஞ்சாவும் பீடியும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த புயலைகள் பீடி இது கிடைச்சாலே அமைதியாக இருக்கிறார்கள், காமாக இருக்கிறார்கள். எது இருந்தால் சிவ மூலிகை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொடுங்கய்யா அவங்களுக்கு எரிக்காங்கொண்டு. ஏன் இந்த கடை நீ எவ்வளோ கடை திறந்துருக்க, ஏன் இதில் ஒரு 2 கடை துறையேன்? 100 கடைக்கு ஒரு கடை சிவமூலிகை திறந்தே ஆகணும். அடுத்தல மக்கள் காட்சி மலர்ந்துச்சுன்னா கவர்மெண்ட் பாங்க் ஷாப் இயற்கை மூலிகை போதை கடையும் விற்கப்படும். செயற்கை போதை குறைக்கப்படும். இன்னைக்கு உயிரை பறிப்பது இயற்கை போதையா செயற்கை போதையா? சிந்தித்து பாருங்க பாவிகளா. அரசியல்வாதியை சாராயத்தை விற்றுக்கிட்டு இருக்கான், அதுக்கு தடை இல்லையா? அதை அடிச்சுன்னு ஒரு கிலோ, அதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த காவல்துறை எதுக்கு? அதுக்கு பாதுகாப்பு. எது இந்த அரசியல்வாதி விற்கிற சாராய கடை, டாஸ்மார்க், அப்போ அது போதை இல்லையா? மடையா, மட்டப்பயலுவா. இறைவன் கொடுத்த இயற்கை போதையை தடை விதித்து விட்டு செயற்கை போதைக்கு பாதுகாப்பு, அதை விற்பனை. உயிரை பறிப்பது எது? எந்த போதை? இயற்கை போதையா செயற்கை போதையா? டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் எனக்கு நிறைய பேர். மன வெறுப்புக்கு இருக்கும் ஒரு அற்புத மருந்தையே போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கான் பாவிகள். சிவமூலிகை எரிக்கும் வரை நீங்கள் பாவிகள். கொடுங்க. மன வெறுப்புலையும் வேதனையிலையும் உள்ளே இருக்க ஜெயிலுக்குன்னு மனம் திருந்ததுக்கு மாறதுக்கு மருந்தாக கொடுங்க ஐயா. ஒரு மாதத்துக்கு உளன்னு 100 கிராமோ 200 கிராமோ அதுக்குண்டான பீடி, அதுக்குள்ள லைட்ரு கொடுங்க. நல்ல உணவு கொடுங்க. அடுத்து வரக்கூடிய சந்ததியை திருந்தட்டியா. இவ்வளவு நாள் நடந்த தீமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கய்யா. ஆன்மீகம் அரசும் மக்களை காப்பதற்கு தான். நீங்கள் பூரா பாவத்தை செஞ்சுட்டு போயிடுவான். முன்னோர் திதி கொடுத்துருக்கான். திதி கொடுத்தாப்புல பாவம் போயிருமா? அவன் செஞ்ச பாவம் தான் இன்றைக்கி உங்களை உங்கள் முன்னோர்கள் செய்த பாவம் உங்களுக்கு தெரியுமா? நீ செய்து இருக்க பாவம் உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ செய்த பாவம் இன்றைக்கு சாமியை லஞ்ச ஊழல் பண்ணால் கூட பாவம் தான் ஐயா. அரசில் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு அங்கே இருந்துட்டு பதவிக்கும் உதவிக்கும் நீ மக்கள்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டாலே பாவத்தின் கணக்கு. இப்படி பாவ கணக்குகள் நிறைய இருக்கு. கருமம், உயிர் கொலை, கொஞ்சம் கொலையா? அதெல்லாம் எங்கே போகும்? யாரை போய் பிடிக்கும்? இன்னைக்கு விஜய் தர்மத்தால் முதல்வராக வந்திருக்கிறான். தர்மத்தின் தலைவன் அவன். பாவத்தை செஞ்ச தமிழ்நாட்டு மக்களாக இருக்கும்போது அங்கே தர்மத்தின் தலைவன் வருவான். வந்து 1 மாதம் கூட அவளை பல ஆண்டுகளாக 26 வருஷமாக ஆண்ட நாட்டை ஆண்ட அந்த அரசியல்வாளை பற்றிலாம் ஒன்றும் கேட்கல. அப்போ வாயும் பூழலையும் பொத்திக்கிட்டு இருந்தாங்க. வாயில் பேண்டேஜ், இலவச திட்டத்தை போட்டு மக்கள் அப்பப்போ ஒரு பேண்டேஜ் வசியம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதில் மயங்கி இருந்தாவ. இப்போ விஜய் வந்தோடனே வசியம்லாம் தெளிஞ்சிட்டு இவர் வந்த பிறகு தான் இன்னும் நடக்கும்யா, இன்னும் நடக்கும். விஜயை குறை சொல்லாதே, ஆனால் அவரால் ஒழிக்க முடியும். ஒழிக்காரான்னு பாருங்கள். ஒழிக்கலாம் இவர் வேண்டாம். அடுத்தால வராருன்னு எத்தனை பேரை வராங்க. ஒழிக்கணும். சரியான தண்டனை இருக்கணும். தண்டனை கொடுத்தால் நிச்சயமாக ஒழிஞ்சிடும். தீமைகளே இருக்காது. வட்டிக்கு கொடுத்து கொஞ்சம் பேரையாக கொண்டிருக்கான். இன்றைக்கி ஊனப்பிறப்பை கணக்கெடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில்
ஊனப்பிறப்பு. திருநங்கையில் இருந்து பார்க்கணும் கணக்கு. உடல் உறுப்புக்கு ஒரு ஊனம் இருக்க பாரியா. இன்னைக்கு வீதியில் வாழ்கிற மக்களை பாரியா. யாரை பார்த்திய நீங்கள்? அதுமாரி இந்த புயலை விற்றவன் சிவமூலிகை கஞ்சா இலை, ஒரு இலை கொலை செஞ்சவனுக்கு கொடுமையாக பார்க்க அந்த இலை. அதான் விரட்டி பிடிக்கானோ நாட்டில் கஞ்சா தேடுதான். அங்கே வச்சுருக்கானோ, அங்கே வச்சுருக்கானோ, மயிரை வச்சுருக்கானோ, மாங்கொட்டையை வச்சுருக்கானோ, என்னத்தை வச்சுருக்கான் ஐயா? இந்த இலையை வச்சுருக்கிறதுக்கு ஐயா இந்த விரட்டு. இதை ஒழிக்கிறதுக்கா நீங்கள் வந்திய? இதை ஒழிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒழிக்கப்பட வேண்டியதும் இல்லை. இறைவன் கொடுத்த இயற்கை போதையை ஒழிக்கிறதற்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கு? ஆட்சி என்ற பேரில் தடை விதித்து கொண்டிருக்கிறார். மன நிம்மதிக்கு மருந்து, அதற்கு தடை. இன்னைக்கும் கடைகளை அந்த கும்பிடுதான் அவனே கடையை பூட்ட வைக்காங்க. யாரு? அந்த கடைக்காரனையே இந்த கான்சு புயலை விற்றாங்க. புயலை தின்னலையா? பஞ்சு முட்டாயில் கலர் சேர்த்தாலே உடம்புக்கு கேடு வந்துடுமா? பஞ்சு முட்டாயில் சமீபத்தில் நடந்தது. திராவிட மூட ஆட்சியில் பஞ்சு முட்டாயில் கலர். இனி அதில் கலர் சேர்க்கக்கூடாது, அதில் கிருமிகள் இருக்கு. எத்தனை இதில் நீ கலர் சேர்க்குற? டாஸ்மார்க்கும் கலராக தான் இருக்குது. அதுமாதிரி இன்னைக்கு கலப்படம். எந்த பொருள் சரியாக இருக்குது, தரமாக இருக்குது? முதல்ல தரமான பொருளை கொடுங்க ஐயா. தம்பி விஜய் சூப்பர் ஸ்டாரு, தரமான பொருள் ஒரு மயிரும் கிடையாதுங்க. ஒரு டீ சரியான அளவும் கிடையாது, விலையும் கிடையாது. ஒரு டீ அளவு என்ன நிர்ணயம் பண்ணுங்க, ரேட் என்ன? ஒரு வடை, போண்டா, தோசை சாப்பிட்றமே ஒவ்வொரு உணவுப் பொருள், அதனுடைய விலை என்ன, அதனுடைய தரம் என்ன? பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியோடு போச்சு தரமெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக முடிஞ்சு போச்சு. புரட்சி தலைவர் வரைக்கும் இருக்கிறது கொஞ்சம் தரம் இருந்துச்சு, அதுக்கு பிறகு போச்சு. இன்றைக்கி அறவே மோடிஞ்சு போச்சு. புண்பட்ட இடத்தை புகையிட்டு அதனோட புகையில அடிக்காமல் பீடி தரம் இருக்கா? இன்றைக்கி அத்தனை கம்பெனி சீல் வைக்கணியா. ஒரு கம்பெனி கூட இந்த புகையிலை தயார் பீடி ரொம்ப மோசம், டூப்ளிகேட். தூளே கிடையாது, தரம் கிடையாது. பீடி அகலத்தை குறைச்சி அது சின்னதாக சுருக்கி பேருக்கு விற்றுக்கிட்டு இருக்கான் பீடின்னு. விலை கூட, விலை குறைக்கப்பட வேண்டும், மேல் வரி குறைக்கப்பட வேண்டும். சும்மா இல்லை, சாதாரண மூலிகை இல்லை, அற்புதமான ஒரு மூலிகை. நான் பைத்தியக்காரன் சொல்லலை, இதெல்லாம் சொல்கிறது பைத்தியக்காரன் இல்லை. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தெளிச்சிக்கிட்டு பைத்தியம் மாதிரி புலம்பிக்கிட்டு அலையிறவங்க. என் நிலைமையை நான் சொல்லக்கூடாது. நான் ஒரு சித்தன், ஒரு நேர உணவருந்தி கொண்டு இந்த மக்களுக்காக, இறை இல்லாத நிலை என்ற நிலையில் ஒரு நேரம் உணவருந்தி கொண்டு மக்களுக்காக சிந்தித்து கொண்டு இருப்பவன். எது சரி எது என்று தவறு என்று சொல்லுவவன். இந்த சிவமூலிகை, இறைவன் கொடுத்த மூலிகையை தீண்டத்தகாத மூலிகையாக்கி, தீண்டத்தகாத மூலிகை என்று, அது தீயது என்று மக்கள் உள்ளத்தில் விதைத்து விட்டான் பாவிகள். அன்பார்ந்த என் சகோதரிகளே, தீயது அல்ல, நிச்சயமாக தீயது. அது புதைத்துட்டு செத்து போனவன் உண்டா? தூங்குவான் வேணா, வேறு ஒன்றும் இல்லை. அதில் விலையும் கம்மி, அற்புதமானதை கொடுத்தடுக்கிறான். நீங்கள் அதை கண்டு வெறுப்படைய வேண்டாம். அதுவும் ஒரு வெறுப்படைய வேண்டாம். அதுமாதிரி பெண்கள் இன்றைய ஆட்சியிலே நீங்கள் சிலிண்டர் கொடுக்க வேண்டாம். ஐயா சிலிண்டரு. பிறந்த குழந்தைக்கு தங்கம் போட வேண்டாம் ஐயா. ஆறு சிலிண்டரு வேண்டாம். ஓசி பஸ்ஸு வேண்டாம். தாய்மாமன் சீரும். இன்னைக்கு விலைவாசிலாம் ஏறிடும். விலையை குறைங்க. பஸ் அதெல்லாம் ஃப்ரீ வேண்டாம். பஸ் சார்ஜை குறைங்க. டோட்டல் அத்தனை பேருக்கும் சிலிண்டர் விலையை குறைங்க. ஆனால் மக்களுக்கு இந்த உதவித்தொகை என்பதை கொடுக்கலாம். வருமானம் இல்லாத ஏழை எளிய விதவைகள், குழந்தைகளை நிறைய இருக்காங்க. நிறைய முதியோர்கள் இருந்து நிறைய இருக்காங்க. காக்கப்பட வேண்டியவர்கள், பையில் பணம் இல்லாமல் இருப்பவர்கள். பிணமாகும் வரையில் பையில் பணம் வேண்டும், பிணமானவன் பையில் பணம் தேவையில்லை. அது மாதிரி யார் யாருக்கு இந்த அரசு உதவித்தொகை கொடுக்கணுமோ அவர்களுக்கு கொடுங்கள். அரசு உதவித்தொகை என்ற பெயரில் கொடுக்க வேண்டும். இனி எந்த அரசியல்வாதி பேர் இருக்கக்கூடாது. அரசு பணத்தால் செயல்படுத்தப்படும்
துறைகள் அத்தனும் அந்த செலவினங்கள் அனைத்தும் அரசு பணமாக, ஆண்டவன் பணமாக இருக்க வேண்டும். அரசு தான் ஆண்டவன், ஆண்டவன் தான் அரசு. அரசு பெயர் இருக்க வேண்டும். எந்த அரசியல்வாதி பதக்கம் கொடுத்தாலும் சரி, பரிசு எது கொடுத்தாலும் அது அரசு அரசு அரசாக இருக்க வேண்டும். அதுதான் மக்களாட்சி. இந்த அரசியல்வாதிகள் ஆட்சி இருக்கும் வரை மக்களாட்சி மலராது. ஆண்டவனுடைய அரசு பெயர் வெளியிலே தெரியாது. பஸ் ஸ்டாண்டை கட்டினாலும் சரி, பாலத்தை கட்டினாலும் சரி, கல்லூரி கட்டினாலும் சரி, விளையாட்டு மைதானத்தை கட்டினாலும் சரி, பூங்காவை கட்டினாலும் சரி, அங்கே இந்த அரசியல்வாதி பெயரைத்தான் வைப்பான். அரசுக்கு அங்கே இடம் இல்லை. அரசுங்க ஆட்சி பதவியில் இருந்துக்கிட்டு அரசு பணத்தெல்லாம் போட்டு செலவழித்து கட்டடத்தை கட்டிக்கிட்டு அரசியல்வாதி பேர். அரசியல்வாதி என்ன அரசுக்கு வாரிசா? கூலி இல்லாமையா நீங்கள் வேலை பார்த்தியா? குபேரர்களா நீங்களா? கோடி கோடியா குமித்து வைத்து கொண்டு ஏழைகளை வட்டிக்கு வாங்க விட்ட பாவிகளடா நீங்களெல்லாம் சாமிகளா? பொது சொத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கும் கேடிகள் நீங்கள். கொடுங்கள், நீங்கள் வைத்திருப்பதில் பாதியை ஏழைகளுக்கு கொடுங்கள். ஏழைகளுக்கு கொடுங்கள். ஏழையாக இருப்போரை வாழ வைப்பதே மனித தர்மம். தீமைகளை ஒழிக்க வேண்டும், பாவிகளை அழிக்க வேண்டும். எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும். மனித தர்மம் பிறக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக சொர்க்கத்தில் வாழ வேண்டும். அதுக்குத்தாய அரசு ஆட்சி. அதை செயல்படுத்த முடியாதவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மக்களுக்கு சேவை செய்யதான அரசு. பதவிக்கு வரலாம், நீங்கள் எல்லாம் ஒரு சேவகர்களாக நினையுங்கள். பதவிக்கு வந்தவுடன் கர்வம் இருக்கக்கூடாது, தலைக்கணம் இருக்கக்கூடாது. மக்களுக்கு என்றைக்கும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என ஓட்டு போட்டது மக்கள். சரியில்லை என்றால் அடுத்தால ஓட்டு கிடைக்காது, வேட்டு. அதுபோல் தீமைகளை இன்று நடக்கும் தீய கற்பழிப்பு எல்லாம் டோட்டல் தீமைகள் பொறுப்பு நம் முதல்வர் விஜய் அல்ல. இந்த மக்கள் முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு புற என்ன விஜய் பலிகிடாவா? இன்றைக்கு அவர் முதல்வராக வந்ததினால் அதை தடுக்க முடியாது. இன்னும் நடக்கும். முன்னோர்கள் செய்த தீமையினால் பின்னாளில் அதனுடைய அரங்கேற்றம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். விஜய் மேல் குறை சொல்பவன் நல்லவன் அல்ல. அவன் ஒரு பொதுநலவாதி அல்ல, அவன் ஒரு ஆன்மீகவாதியும் அல்ல, அவன் அரசியல்வாதியும் அல்ல. சிந்திக்க இல்லாத மூடன் அவன். யார் பொறுப்பு? உன் முன்னோர்கள் தான் பொறுப்பு. இனி நீ தர்மத்தை செய்து அதை மாற்ற வேண்டும். தீமைகள் நடக்கா வண்ணம் இல்லை, நடக்கத்தான் செய்யும். யார் காரணம்? தடுத்து நிறுத்தப்படவில்லை. அன்று தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் இன்று மக்களுக்கு வேதனை இல்லை. தரும யுகம் மலர வேண்டும். மலர்ந்தால்தான் எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். இல்லை என்றால் ஒரு நாளும் காண முடியாது. சிந்திக்க வேண்டும், பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும். எல்லோரும் இந்நாட்டு மன்னரே, யாராண்டாலும் மனிதரே. வேண்டும் அரசுக்கு தரமான ஆட்சி. யா